ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காந்தி சங்கர காமாட்சி சங்கரம் மகா பெரிவா சரணம். அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று பிப்ரவரி 22 சஷ்டி விரதம். ஒரு புனிதமான ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது கருதப்பட்டு வரும். சஷ்டி என்பது கந்த சஷ்டியோட திதியாக அழைக்கப்படும். இந்த ஒரு திதியில் சிவபெருமானின் வலிமையும் பார்வதி தேவியின் கருணையும் சேர்ந்து முருகனின் அருளானது பூமிக்கு பாயக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இப்படிப்பட்ட இந்த ஒரு நேரத்தை நம்மளுடைய நேரமாக நம்ம பயன்படுத்திக்கிட வேண்டும். இன்று தொடங்கக்கூடிய புதிய புதிய சக்திகள், நம்மளுடைய தடைகளை குறைக்கக்கூடிய நேரங்கள், வாழ்க்கையில நின்றவையெல்லாம் மீண்டும் நடக்கக்கூடிய நல்ல ஒரு நாட்கள், புதிய வாய்ப்புகளின் கதவை திறக்கக்கூடிய நாள், மன அமைதி மற்றும் நோய்களிலிருந்து பாதுகாப்பு. சஷ்டி விரதம் கடைபிடிப்பவர்களுக்கு வாழ்க்கையில் தலையெடுக்க முடியாத பிரச்சனைகளுக்கும் கூட முற்றிலும் ஒரு தீர்வானது கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு நாளாக இருப்பதுதான் இந்த சஷ்டி விரதம் நாள். இந்த ஒரு நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அவ்வளவு நன்மைகளானது ஏற்படும். இன்றைய ஒரு நாளோட சிறப்பு என்னன்னு தெரியுமா? பிப்ரவரி 22 சஷ்டி. இது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக கருதப்படும். இன்றைய சந்திரனின் அமைப்பு மனதை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதை எத்தனை பேர் கவனித்திருப்பீங்கன்னு தெரியல. ஆனா இந்த ஒரு அமைப்பு அனைவரையுமே பெரிய அளவுல உங்களுடைய அனைவரையுடைய மனதையுமே தூய்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கும். விநாயகன், முருகன், சிவன் என மூவரின் சக்தியும் இணையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். நம்முடைய பழைய கர்ம தடைகளும் கடன் சுமைகளும் மெதுவெதுவாக நம்முடைய வாழ்க்கையை விட்டு குறையும். யாருக்கும் சொல்ல முடியாத மனவழிகள், நெஞ்சுக்குள் இருக்கக்கூடிய கசப்புகள், துரோகங்கள், தடைகள், எதிரிகள் அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கும். எனவே இந்த ஒரு மாலை 4:30 மணியிலிருந்து 7:30 மணி வரை இந்த ஒரு நேரத்தை உங்களுடைய நேரமாக பயன்படுத்தி கொண்டு இந்த ஒரு செயலை முருகனுக்கு இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் இந்த ஒரு நாளில் கூறி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அவ்வளவு நன்மைகளானது ஏற்படும். இதுவரை பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு முழுமையான ஒரு தீர்வானது கிடைக்கும். இனிமே அதனை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது உங்களுக்கு மிகவும் சிறப்பு. இப்படிப்பட்ட மாலை நேரத்துல முருகனை நீங்க எப்படி வழிபடணும், எப்படி செய்தால் முருகனின் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும்? குளித்து விட்டு சுத்தபத்தமாக ஆடைகளை அணிந்து அமர்ந்து கொள்ளுங்கள். சிவப்பு அல்லது வெள்ளை நிற மலர்களை எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த 2 மலர்களும் சிவப்பு கலரோ இல்லைன்னா வெள்ளை கலரோ, இந்த 2 மலர்களை வைத்து வழிபடும் பொழுது முருகப்பெருமான் மிகவும் சந்தோஷம் அடைவார். இந்த 2 கலர்ல இருக்கக்கூடிய மலர்களும் முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்த ஒரு மலர்களாக இருக்கும். ஒரே ஒரு தீபத்தை வேண்டுமானாலும் ஏற்றிக் கொள்ளுங்கள். அந்த ஒரு தீபம் நெய் தீபமாக இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். இந்த ஒரு நெய் தீபத்தையும் ஏற்றிவிட்டு முருகப்பெருமானின் படத்தை முன்னால் வைத்துக் கொள்ளுங்கள். படத்தை வைத்து ஒரு தீபத்தை ஏற்றிக் கொள்ளுங்கள். அதற்கப்புறம் உங்களுடைய கைகளை ஒன்றாக சேர்த்து வணங்கி கொண்டு 6 முறைகள் ஆழ்ந்த மூச்சை இழுத்து விடவும். இது ஏன் தெரியுமா 6 முறைகள் நம்ம இழுத்து விடணும் கூறுகிறோம்? 6 அப்படிங்கிறது 6 முகம், 6 சக்தி என்பதை குறிக்கக்கூடிய முருகனின் மற்றொரு பெயரை குறிக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கும். எனவே இதனை மட்டும் இந்த ஒரு நாள்ல செய்யுங்கள். முருகரை வழிபட்டால் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீரும் தெரியுமா? முருகன் என்பது அகிலத்தின் துன்ப நாஸ்தகராக செயல்பட்டு வருகிறார். அறிவும் ஆற்றலும் தரக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னா முருகப்பெருமான். துன்பத்தை துடைக்கக்கூடிய ஒரு தெய்வம், எதிரிகளை வெல்வதற்கு அமைக்கப்பட்ட ஒரு தெய்வமாக இருப்பார். கடன்களை தீர்க்கக்கூடிய அனைத்து விதமான சகல சௌபாக்கியங்களும் முருகப்பெருமானிடம் இருக்கும். சிக்கலில் இருந்த வேலைகளை கூட எளிதாக தீர்க்க வைப்பவர். இவ்வளவு திறமைகளை கொண்டவர் தான் இந்த முருகப்பெருமான். அவரை இந்த ஒரு நாள்ல நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். இந்த முருகனை வழிபடுவது மூலம் தீரக்கூடிய பிரச்சனைகள், முதலாவதாக கடன் பிரச்சனைகள், இதுவரைக்கும் வாங்கிய கடன்கள், இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த கடன்கள், எல்லா விதமான கடன் பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய வாழ்க்கையை விட்டு முழுமையாக தீர்ந்துவிடும். நோய் மற்றும் உடல்வலி எதுவாக இருந்தாலும், நோய் உடல்வலி தினசரி வந்து கொண்டே இருக்கு, நீங்க என்ன ஆஸ்பத்திரிக்கு போனாலும் என்ன சாப்பிட்டு பார்த்தாலும் இந்த நோயும் உடல் வலியும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போக முடியா, முருக மேல பாரத்தை போடுங்க. பாரத்தை போட்டுக்கொண்டு இந்த ஒரு மாலை நேரத்துல இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் கூறி பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய நோய்க்கும் உடல் வலிகள் எதுவாக இருந்தாலும் அந்த வலிகளானது தீர்ந்துவிடும். தடைகள் எதுவாக இருந்தாலும், தடைகள் எதிரிகள் மூலம் வந்தாலும் அது அனைத்தும் இந்த ஒரு நாளில் நிச்சயமாக நீங்கும். பணியிடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முழுமையாக விலகும். உறவுகள்ல இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு ஒரு முழுமையான தீர்வானது கிடைக்கும். யாரோ உருவாக்கிய தடைகள் உங்களுக்கு பாரமாக இருந்திருக்கும். அப்படிப்பட்ட பாரங்கள் இந்த ஒரு நாளில் உங்களுடைய வாழ்வை விட்டு விலகும். வாழ்க்கையில் முன்னேற்றமானது ஏற்படும். மன அழுத்தம் எதுவாக இருந்தாலும் குறைய தொடங்கும். முடங்கிய வேலை, நிதி சிக்கல்கள் எதுவாக இருந்தாலும் அதுவும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போகும். முருகனின் வேல் நம்முடைய வாழ்க்கையில் காட்சி தராத எதிரிகளை, கெட்ட சக்திகளை, தடைகளை மறுக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கும். எனவே இந்த ஒரு நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். இன்று நீங்க மாலை சொல்ல போகின்ற இந்த ஒரு மந்திரம் உங்களுடைய வாழ்க்கையை
உங்களுடைய வாழ்க்கையை அப்படியே தலைகீழாக மாற்றிவிடும். நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே இந்த ஒரு மந்திரம் 3 உலகங்களின் சக்தியையும் ஒரே நேரத்தில் உங்களுக்கு அழைத்து தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரமாக இருக்கும். உங்களுடைய மனத்தடையை மனிதனிடமிருந்து முழுமையாக அகற்றி விடும். எதிரிகளை அடக்கி உங்களுடைய மனதை வலிமையாக்கும். தெய்வீக ஒளியை உருவாக்கும். உங்களுடைய வாழ்க்கை நோக்கத்தை தெளிவாக்கும். இந்த ஒரு மந்திரம் இந்த சஷ்டி விரதம் நாட்கள்ல நீங்க கூறி வரலாம். இந்த ஒரு மந்திரமானது சஷ்டி விரத நாட்கள்ல கூறுவதற்காகவே சொல்லப்பட்ட மந்திரம். இது அனைவருக்கும் தெரிந்த மந்திரம். இருந்தாலும் இந்த சஷ்டி விரத நாட்கள்ல எந்த முறையில் கூறினால் நமக்கு நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறது இன்னும் பாதி நபர்களுக்கு தெரியாம இருக்கு. எனவே சஷ்டி விரத நாள்ல 108 முறைகள் இந்த ஒரு மந்திரத்தை மாலை நேரத்தில் கூறுங்கள். ஒரே ஒரு மெழுகு தீபத்தையோ இல்லைனா நெய் தீபத்தையோ ஏற்றி அதற்கு முன்பு அமர்ந்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை கூறலாம். கண்களை மூடிக்கொண்டு நெஞ்சில் முருகன் இருப்பதாக உணர்ந்து கொண்டு கூற வேண்டும். மெதுவாக ஆழமாக கூற வேண்டும். முதல் 10 முறைகள் மெதுவாக, அடுத்த 40 முறைகள் சீராக, அடுத்த 58 முறைகள் ஆழ்ந்த கவனத்துடன் கூற வேண்டும். இதுதான் அந்த ஒரு மந்திரம். ஓம் சரவண பவா, ஓம் சரவண பவா, ஓம் சரவண பவா. இதுதான் அந்த ஒரு முருகனின் மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் 108 முறைகள், அதுவும் சஷ்டி விரத நாள்ல இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது அவ்வளவு சக்திகள் இந்த ஒரு மந்திரத்துக்கு இருக்கும். எனவே நீங்களும் தவறாமல் இந்த ஒரு மந்திரத்தை கூறி பாருங்கள். இந்த மந்திரமும் வழிபாடும் சேர்ந்து புதிய வேலை வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்பார்த்த பணத்தை உங்களுக்கு தேடி வர வைக்கும். அடைபட்ட வீடு, நிலம், சொத்து தொடர்பான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் உடனே தீரும். காதல் அல்லது திருமணத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமானது கிடைக்கும். நீண்ட நாட்களாக தேடிய ஒரு அமைதியானது உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நாளில் கிடைக்கும். உடல், மன, ஆன்மா அனைத்தும் இந்த ஒரு நாள்ல சுத்தமாக மாறும். புதிய வருமான மூலங்களானது உங்களுக்கு திறக்கும். வாழ்க்கையில் தாமதமாக்கப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் விரைவில் நடக்கும். எனவே முருகனை இந்த ஒரு நாள்ல வழிபட்டு இந்த ஒரு மந்திரத்தை கூறுங்கள். அவ்வளவு நன்மைகளானது ஏற்படும். அன்பானவர்களே, இன்றைய நாள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு நாள். சஷ்டி நாளில் முருகனை வழிபட்டால் வாழ்க்கையில் தடைகள் எதுவும் நீண்ட நாட்கள் நீடிக்காது. மனதில் இருந்த இருளானது ஒளியாக மாறும். உங்களுடைய உயிருக்கு தேவையான ஆற்றலானது கிடைக்கும். இன்று மாலை 4:30 மணியிலிருந்து 7:30 மணி இதை நீங்கள் தவறாமல் வழிபடுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நீங்க நினைத்த மாதிரி நிச்சயமாக மாறும். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஜெய் ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, காஞ்சி சங்கர, காமாட்சி சங்கரம், மகா பெரிவா சரணம். நன்றி, வணக்கம்.